இன்றைக்கி மண்பானை சமையலில் நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த நெத்திலி கருவாடை நீங்கள் ஊறுகாய் மாதிரி கூட பயன்படுத்தலாம். இந்த நெத்திலி கருவாடு தொக்கு ஒரு வாரம் வரை கூட கெடாமல் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, நெத்திலி கருவாடு, வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். புளி கொஞ்சம், வத்தல் பொடி, உப்பு, நல்லெண்ணெய். நெத்திலி கருவாடில் தலையை மட்டும் பிச்சுட்டு வெறும் சட்டியில் கருவாடை போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா மண் எல்லாமே சட்டியில் ஒட்டிக்கிடும். திரும்ப அந்த கருவாடை வெண்ணி தண்ணியை வச்சு நீங்கள் அலசினீங்கன்னா கருவாடை க்ளீனாக கிடச்சிரும். கருவாடை நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக வெட்டிக்கோங்க. கருவாடு எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெங்காயமும் எடுத்துக்கோங்க. புளியில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டியாக கரைச்சி எடுத்து வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் எதுக்கு ஊற்றுறோன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணனா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை உள்ளக்க போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டணும். க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடை இப்போ வெங்காயத்து கூட போடுறோம். இப்போ கருவாடும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் ஒரு சுற்று மட்டும் நான் அடிக்க போகிறேன். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, ஒரே ஒரு சுற்று மட்டும் அடிக்கும். இப்போ இது கருவாடு நல்லா ஆறிட்டு ஆறினதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு ரொம்ப மையாக அரையக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா கருவாடும் வெங்காயமும் நல்லா மையாக அரையாமல் கொஞ்சம் ஒரு பீஸாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே தேவையான அளவு எடுத்து வச்சிருந்த வத்தல் பொடியை போடுறோம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்க்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும். இப்போது கருவாடு தொக்கு ரெடி ஆகிட்டு இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம கம்மங்கூழ் கிண்டனோம்னா அதுக்கும் வச்சு சாப்பிடலாம்.
இல்லைனா இது வந்து ஒரு கூட்டு மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து கருவாடு தொக்கு எப்படி வைக்கிறத பற்றி பார்த்தோம். இதே மாதிரி ஆரோக்கியமான சமையல் குறிப்புகளுக்கு மண்பானை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.